அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய 79வது விடுதலை நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இது போல எங்களுடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் நாங்கள் இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்தோம். இந்த முறை வெரி ஃபஸ்ட் டைம் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து 1926ஆம் வருடம் கட்டப்பட்ட அந்த பில்டிங் அதை புனரமைக்கப்பட்டு அதை திறந்து வைக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு. அதுவும் இல்லாமல் நீண்ட நெடிய காலமான ஒரு கோரிக்கையாக இருந்த நமக்கான ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே ஏன்னா பழைய ஷெட்டில் தான் இருந்துச்சு, அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னபோது நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உடனடியாக அதற்காக ஒரு 10 கோடி ரூபாய் இன்றைக்கி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணையும் மிக விரைவாக அந்த வேலையும் தொடங்க இருக்கின்ற. இது உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக நம்முடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாக பார்க்கணும். அதையும் இன்றைக்கி அவர் பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள். நீண்ட நெடிய காலமாக 2019 வழங்கப்படாமலே இருந்த ராஜ்ய புரஸ்கார் அவார்டு, ஏன்னா அந்த அவார்டுங்கிறது அவ்வளோ ஒரு பெருமைக்குரிய ஒரு அவார்டு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 75,000 மாணவ செல்வங்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு அவார்டு. அது ஒரு நீண்ட நாட்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு மீண்டும் அதற்கும் ஒரு இன்றைக்கி அனுமதி பெற்று அதையும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொன்னது போல் நவம்பர் 7ஆம் தேதி அந்த ஃபவுண்டர்ஸ் டேவாக இருக்கிறனால அந்த நாளில் நீங்கள் அதற்கான நிகழ்வு இங்கே நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கார். கண்டிப்பாக அதுவும் மிக பிரம்மாண்டமான முறையிலே நம்முடைய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் அந்த ராஜ்ய புரஸ்கார் அவார்டு வழங்குகிற நிகழ்வு நடைபெறும். பள்ளிக்கல்வித்துறை நடத்திய பயிற்சி திறன் தேர்வு 90% மாணவர்கள் தோல்வி அடைந்திருக்காங்க. இது ஆளுநர் கல்வி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் அவர் இந்த மாதிரி தான். நீங்களே உங்களுக்கே தெரியும், நம்முடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு பாராட்டுறது நீங்களே சொல்கிறீங்க. முத்தமிழ் கலைஞர் காலத்தில் 13.12% இருந்த பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கி 11.19 லெவலில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15,87,000 கோடி ரூபாய் இருந்தது. இன்றைக்கி 17,32,000 கோடி ரூபாய். ஸோ எல்லா விதத்திலும் வளர்ச்சி அப்படிங்கும்போது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அந்த வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு துறை வளர்ச்சியாக இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா துறை வளர்ச்சியாக இருக்கிறது. அது பொருளாதாரமாக இருந்தாலும் சுகாதாரமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் இது சார்ந்து தான் அந்த வளர்ச்சியை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். உங்களுக்கே தெரியும், அது ஒவ்வொரு விதத்துலேயும் நம்முடைய மாணவ செல்வங்கள் எப்படி இன்றைக்கி சாதனை படைச்சிட்டு இருக்கிறாங்க. யாரோ சொல்கிற ஒரு ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சொல்கிற வேலையாக அவருடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் எங்களுடைய ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே வெரி ஃபஸ்ட் டைம் நம்முடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் அவங்க எடுத்துருக்கிறாங்க. அந்த சர்வேவுடைய ஒட்டுமொத்த சாம்பிள் சைஸே பார்த்திங்கன்னா 9,80,340 குழந்தைங்களை நாங்கள் ஒரு ஸ்கூல் கூட விடாமல் எல்லா ஸ்கூலுக்கு ஒவ்வொரு கிளாஸுமே விடாமல் எல்லா பசங்களுக்கும் நாங்கள் இப்போ அசஸ் பண்ணி இப்போ அது சார்ந்து தான் ஒவ்வொரு ஹெச்எம்ஸாக நாங்கள் பார்க்க போயிட்டுருக்கோம். நாங்கள் ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு வளர்ச்சியை ஒரு முன்னேற்ற பாதை நாங்கள் நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது ஏதாச்சும் சொல்லணுமே நினச்சி பாருங்கள். இன்றைக்கி ஏதோ ஒரு மாநிலத்திலேருந்து இங்கே வந்திருக்கிறாரு. அவரையும் நாங்கள் ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எங்கேயும் விட்டு கொடுக்காமல் அந்த ஆளுநருக்கு மரியாதை வழங்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கி பார்த்துட்டு நம்முடைய வரி பணத்தில் இன்றைக்கி அவருக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அவருக்கு இருக்கிற இடம் கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளை தலையிலே கை வைக்கிற மாதிரி நம்மளை பற்றி வேண்டாத வெறுப்பாக அவர் பேசுகிறது அது யாரை திருப்திப்படுத்துவதற்காக பேசுறதுலாம் ஒன்று மட்டும் எங்களுடைய மாணவ செல்வங்களும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் தயவுசெய்து இது போன்ற ஒரு வார்த்தைகளால் எங்களை நீங்கள் வஞ்சிக்கக்கூடிய வார்த்தைகளால் நீங்கள் இந்த மாதிரியான உயரிய இடத்துல இருக்க நீங்கள் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அது இல்லாமல் நீங்கள் சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய மாணவ செல்வங்களையும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் மனதளவில் எந்த அளவுக்கு அது பாதிப்படை செய்யும் என்பதை தயவுசெய்து நீங்கள் உணர வேண்டும் என்பதை தான் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது அந்த வாழ்த்துக்களோடு சேர்த்து இதை சொல்லும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, கல்வி கட்டமைப்புன்னு வரும்போது ஒட்டுமொத்தமாக மற்ற மாநிலங்கள்லாம் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வாழ்த்தெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக அதில் கொஞ்சம் விஷத்தையும் வைக்கிற மாதிரியான இந்த மாதிரியான வார்த்தைகள் தயவுசெய்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை நான் கேட்டுக்கிறேன்.